உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிட மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜூலை மாதத்தினுடைய வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் என்பது 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 ஆடி மாதம் 5ஆம் தேதி தமிழுக்கு திங்கட்கிழமை முதல் 27/7/2025 ஆடி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே நமது 12 ராசி நேயர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வாரத்திலே வரக்கூடிய சுப நாட்களாக 21ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள், 22ஆம் தேதி பிரதோஷம், 23ஆம் தேதி மகா சிவராத்திரி, 24ஆம் தேதி சர்வ அமாவாசை, 26ஆம் தேதி கரிநாள் அன்று சந்திர தரிசனம். வளர்பிறையில் 3ஆம் நாள் நாம் சந்திரனை தரிசிப்பது என்பது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அளிக்கும். அதேபோல் 27ஆம் தேதி ஸ்வர்ண கௌரி விரதம். இப்பொழுது நாம் வார ராசி பலனுக்குள் செல்லலாம். மேச ராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் மிகுந்த பலத்தோடு 5ஆம் இடத்திலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் 7க்குடையவனாக விளங்குவதால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும். கண்டிப்பாக பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்றது. வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுத்து மகிழ்வித்து சந்தோஷப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சந்தோஷமான செய்திகள் வெளியிலிருந்து வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதேபோல் உங்களது கணவன் அல்லது மனைவியின் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் நிறைய பண உதவிகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் குடும்பத்திலிருந்து பணமோ பொருளோ பெற்று உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டக்கூடிய வகையிலே இந்த வாரத்திலே அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக கண்டிப்பாக இருப்பார்கள். சில நல்ல நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. நட்பு விஷயத்திலே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதேபோல் இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி நீங்கள் வாக்குவாதம் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதல்ல. அதேபோல் உங்கள் ராசிநாதன் இப்பொழுது வக்கரம் பெற்ற சனியினுடைய பார்வையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்களும் கொஞ்சம் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் யாரிடத்திலும் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. யாருக்காகவும் முன்ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதேபோல் எதிரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் எதிரிகளுடைய கை அதிகமாக ஓங்கி இருக்கின்றது. இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். வாக்குவாதம் செய்து அவர்களோடு நீங்கள் பிரச்சனையை வளர்த்தால் அது உங்களுக்குத்தான் வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம் 6க்குடையவனாக விளங்கக்கூடிய புதன் வக்கரகதி அடைந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அது உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையாது. 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுக்கு சில பாதுகாப்பு நலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் சில பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த பாதுகாப்பு தன்மை என்பது இல்லாமல் போகும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையை பெரிதாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு இப்பொழுது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், ஏதாவது ஒரு வெளியிலிருந்து சில தொந்தரவுகள் உங்களை வந்து ஆட்கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளிவர வேண்டும், வெளிவர வேண்டும். அதை பற்றிய சிந்தனைகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குடும்பத்தை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்திலே நீங்கள் எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்ற ஆலோசனைகளை பெற வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நல்ல பக்கபலமாக நண்பர்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் மிகுந்த கவனத்தோடு வாங்க வேண்டும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் வில்லங்க சொத்துக்களை வாங்கி நீங்கள் அதற்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். அதன் மூலியமாக சில வழக்குகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்பொழுது கிரகம் அமைந்திருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. 4ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதால் நாம் இந்த அட்வைஸை சொல்லி கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே பொதுவாக ஆண்களுக்கு நீங்கள் பிள்ளைகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். தேவையில்லாத நட்பு இப்பொழுது கூடாது என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும்.
எங்கு செல்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை மிகுந்த கவனத்தோடு கண்காணித்து வருவது உங்களுக்கு நன்மை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்பொழுது நன்றாக இருக்கின்றது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தவிர மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். காரணம் 8 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக 8 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் வெளிவந்து விட முடியும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்கு பக்கபலமாக ஒரு நல்ல தெய்வ துணையோடு நாம் வெளிவர வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் உடல் ஆரோக்கியத்திலே எந்த குறை இருந்தாலும் கிரகமே அதை தீர்த்து கொடுத்து உங்களை வலிமையானவராக மாற்றக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். அதனால் 8 8ஆம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்தும், ஆயுளை நீட்டித்து கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மனக்குழப்பங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றீர்கள். காரணம், செவ்வாய் வக்கரமற்ற சனியினால் பாதிக்கப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ராசிநாதன் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கும் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் என்பதை உணர்ந்து நீங்கள் பாதுகாப்போடு தூய எண்ணத்தோடு தேவையில்லாத சிந்தனைகளை வெளியிலேயே கழட்டிவிட்டு வீட்டுக்குள் செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு பிள்ளைகளோடும் உங்கள் குடும்ப உறவுகளோடு நீங்கள் உறவாட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குலதெய்வம் உங்களுக்கு நல்ல நிலையில் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தந்தையினுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கின்றது. அதே போல் மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கண்டிப்பாக உதவுவார்கள். இருப்பினும் அவர்களுக்கு சில நேரங்களில் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது கண்டிப்பாக நன்மை செய்யும். அதே போல் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நல்ல நிலையிலே ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும். 10 சனிக்கு குரு பார்வை இருப்பதால் எந்த வகையிலும் தொழிலிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றதை ஒழிய நீங்கள் தோல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் தொழில் சார்ந்த சில இடையூறுகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் அரசுக்கு எதிரான சில காரியங்களை நீங்கள் செய்யக்கூடியவராக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக வழக்குகளுக்குள் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அரசுக்கு எதிரான காரியங்கள் தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் அரசு ஊழியர்களும் அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இப்பொழுது நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கின்றது. மிகுந்த கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. அதனால் இந்த வாரம் என்பது கொஞ்சம் தொழில் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். மற்றபடி லாபம் என்பது கண்டிப்பாக இருக்கும். லாபத்தில் எந்த குறையும் இருக்காது. நேர்மையான ஒரு தொழில் செய்பவர்களுக்கு பயமில்லை. நேர்மையற்ற தொழில் மூலியமாக சம்பாதிப்பவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். மாணவ மாணவிகள் கல்வியிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கவனம் நிச்சயம் சிதறடிக்கப்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் யாரும் எளிதில் எதையும் வெற்றி கொள்ள முடியும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தால் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மேச ராசிக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே 9ஆம் எண் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு இருக்கின்றார். அதிலும் முதல் நாள் சந்திரன் அங்கே உச்சபலம் அடைந்து அங்கே உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். அதாவது இந்த வாரத்தின் முதல் நாள் என்பது மிகுந்த ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது. பெண்கள் விஷயத்திலிருந்து நிறைய நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் தாயாரிடத்திலிருந்தும் சரி, அல்லது சகோதர சகோதரிகளிடத்திலிருந்தும் சரி, அல்லது ஏதேனும் உங்களுக்கு நட்பு வகையிலும் சரி, அல்லது உங்களுக்கு விரும்பிய பெண்ணாலும் ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் அதிக பயனை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் எந்த வகையிலும் நீங்கள் இந்த வாரத்திலே சோர்வின்றி உழைக்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள். சோம்பேறித்தனம் என்பதை இந்த வாரத்திலே உங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த வகையிலே நீங்கள் கடின உழைப்பாளியாக மாறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். இதுவரை நீங்கள் சோம்பலாக இருந்தாலும் கூட இனி இருக்க முடியாது. அதிகாலையில் எழுந்து குளித்து நீங்கள் நிச்சயமாக ஒரு வெளியிலே வந்து பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து எந்த விஷயத்திற்காக வந்தீர்களோ அந்த காரியத்தை நடத்தி முடித்து நீங்கள் வெற்றிகரமாக அதிலே நல்ல ஒரு லாபத்தை மீட்டக்கூடிய வகையிலே உங்களது பயணங்கள் இந்த வாரத்திலே இருக்கப் போகின்றது. அதனால் கண்டிப்பாக இந்த வாரத்தை நீங்கள் சோம்பேறியாக கடந்துவிடக்கூடாது. உங்களை தானாக அந்த உடல் அது மனது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை எழுப்பி வெளியிலே அழைத்து செல்லும். யாரை சந்திக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும்.
அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம் உடல் இடும் கட்டளையை நாம் எப்பொழுதும் மதிக்க வேண்டும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிகமான கட்டளைகள் உங்கள் உடலிலிருந்து கண்டிப்பாக வெளிப்படும். அதை மதித்து நடந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய இலக்கை கூட நீங்கள் அடையலாம். ஏதேனும் ஒரு பெரிய நண்பர்களை சந்திக்கலாம். ஏதாவது ஒரு தொழிலுக்கு உதவக்கூடிய பெரிய முதலாளிகளை நீங்கள் சந்தித்து உதவிகளை பெறலாம். ஏதாவது உங்கள் நிறுவனத்தை நடத்துவதற்கு பண உதவி தேவைப்பட்டாலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக பிறர் மூலியமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு உதவிக்கரம் என்பது இப்பொழுது கதவு திறந்திருக்கின்றது. நீ யாரிடத்தில் சென்றாலும் நல்ல உதவிகள் கிடைத்து முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் உதவிகளை கோர வேண்டும். உள்ள பிரச்சனையை நினைத்து கொண்டே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அதை தாண்டி நாம் எங்கே முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தாலும் அது பலித்திருக்காது, உதவிகள் கிடைத்திருக்காது. அது கெட்ட நேரம். இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எளிதாக நீங்கள் எந்த காரியத்தையும் சாதித்து கொள்ளலாம். எந்த ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் நிச்சயமாக யார் மூலியமாவது உதவி கிடைத்து அந்த தொழிலை திறம்பட நடத்தி அதை வெற்றி காண்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான நேரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். புதன் அங்கே அமர்ந்து வக்கரகதியிலே இருக்கின்றார். புதன் வக்கரகதியில் இருந்தாலும் வாக்கிலே குரு இருப்பது என்பது நமக்கு மிகுந்த விசேஷமான ஒரு நேரம். பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை கருத்தில் கொள்ள வேண்டாம். நீங்கள் எண்ணிய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனையை பற்றி இப்பொழுது சிந்தித்தால் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது என்பது கஷ்டமாகிவிடும். அதே போல இளைய சகோதர சகோதரியிடத்திலே இந்த வாரத்திலே கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனையில் வைத்து கொள்ளக்கூடாது. முதல் நாள் மற்றும் இரண்டாம், அதாவது வாரத்திலே குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு உறவுகள் காணப்படுகின்றது. அதற்கு பின்பு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் வாரத்தின் பிற்பகுதி நாட்கள் 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவர்களிடத்தில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் வைத்துக் கொள்ளக்கூடாது. பூர்வீக சொத்துக்கள் பிரிப்பது சம்பந்தமான விஷயங்களிலே எந்த விதமான ஆலோசனையை அதற்கு இந்த வாரத்திலே 3 நாட்கள் பிறகு வைக்க வேண்டாம். நாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை கடைபிடித்தால் கண்டிப்பாக நீங்கள் தேவையானவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தாய்க்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் கெடும். அதேபோல் தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு சில தொந்தரவுகள் வரலாம். தாய் வழி சொத்துக்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் மாணவ மாணவிகள் கல்வியிலே ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புத்தியை தடுமாறக்கூடிய வகையிலே சில காரியங்கள் நடக்கும். நீங்கள் நல்லா படிக்கக்கூடியவராக இருந்தால் உங்களை மனம் மாற்றம் செய்து வாடா போகலாம் என்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் படிப்பை கவனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய வகையில் சில உறவுகள் உங்களிடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் படிப்பிலே கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகின்ற பொழுது மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும், நேரத்தையும் காலத்தையும். அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக உதவியாக இருந்தாலும் கூட அவர்கள் மனநிலையிலே சில மாற்றங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் இருக்கின்றது. அது வெளியிலிருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் வீட்டில் இருந்தது அல்ல. அதனால் அவர்களை நீங்கள் கண்காணித்து நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டியது பெற்றோருடைய கடமை. கவனம் தேவை. முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் வீட்டிலே பெரியவர்கள் தாத்தா பாட்டி இருப்பார்களேயானால் அவங்க உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் 6 குடையவன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் தைரியமாக செயல்படலாம். யாரை பற்றியும் பயப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வழக்குகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது எதிரே நின்றாலும் காணாமல் போகும். கடன் பிரச்சனையினால் வரக்கூடிய தொல்லைகளும் கொஞ்சம் குறையும். கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இப்பொழுது நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் உங்களது இல்லற துணை உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையிலே கண்டிப்பாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக நீங்கள் அவர்கள் ஆலோசனை பெற்று நல்ல காரியங்களை செய்யலாம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். 8ஆம் இடத்திற்கு குருபாவுடைய அனுக்கிரக பார்வை இருப்பதால்
எந்த வகையிலும் நீங்கள் பாதிக்கப்படாமல் நீங்கள் சென்ற இடங்களுக்கு செல்லலாம், பேசுகின்ற இடங்களுக்கு பேசலாம். அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எந்த வகையிலும் பாதிக்காது, நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதேபோல் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைந்து 10லே அமர்ந்திருக்கின்றார். 9ஆம் இடத்திலே இருக்க வேண்டிய சனி பகவான் 10லே அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான், தந்தைக்குரிய கிரகம். தந்தையின் மூலியமாக தொழில் சார்ந்த உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக உதவி செய்து உங்களை வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கான வழியையும் காட்டுவார். அதேபோல் தெய்வம், குலதெய்வம் உங்களுக்கு வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்ல வழிகாட்டி உங்களை முன்னேற்றத்திற்கான பாதைக்கு அழைத்து செல்லும். அதேபோல் லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைத்து அதன் மூலியமாக வரக்கூடிய நல்ல செல்வங்களை உங்கள் குடும்பத்திலே கொடுத்து அழகு பார்த்து கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய ஒரு அருமையான காலம் இது. நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். விரைவாக செயல்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் அடைவதற்கான நல்ல வாரம் என்பதை நீங்கள் தெரிந்து முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு எந்த எண் ராசியாக இருக்கின்றது என்றால் 3ஆம் எண் ராசியாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் இப்பொழுது வக்கரகதியிலே 24ஆம் தேதி வரை இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகள் வியாழக்கிழமை காலை வரை நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. நட்பு விஷயத்திலே நீங்கள் அதிக ஆர்வத்தோடு சென்று நீங்கள் யாருக்காக உதவி செய்கின்ற என்ற பேரிலே பிரச்சனையை வளர்த்து கொள்ளக்கூடாது. யாருக்கும் முன்ஜாமீன் போடுவதற்கான வேலையை பார்க்கக்கூடாது. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது. யாருடைய பேச்சையும் கேட்டு எந்த காரியத்திலும் உடனடியாக நீங்கள் இறங்கிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதால் இந்த மிதுன ராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் இருவருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தாலும் கூட நாம் பாதிக்கப்படும் பொழுது நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அந்த 24ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை காலம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைகிறார். அப்படிங்கிற போது மிகுந்த வலிமையோடு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் தயக்கமும் தடையும் இல்லாமல் நீங்கள் காரியங்களை செய்யலாம். அதே போல் வாக்குஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரபலம் அடைஞ்சிருக்கிறார். யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குறுதியை கொடுத்து விட்டு நீங்கள் அதை செய்ய முடியாமல் போகும்போது ஒரு அவப்பெயரை நீங்கள் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இளைய சகோதர சகோதரிகளிடத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முக்கியமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த வியாழக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, கவனம் தேவை. அதே போல் சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும்பொழுதும் இந்த வியாழக்கிழமை வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே ரொம்ப கவனமாக படிக்கணும் வியாழக்கிழமை வரைக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நல்ல பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்புள்ள ஒரு வகையில் உங்களது முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படும். உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை நிச்சயமாக நல்ல ஒரு நிலையிலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு சில செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. அதேபோல் எதிர்ப்புகளை சம்பந்தமான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சில தொல்லைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஏற்கனவே கொஞ்சம் நேரம் சரியில்லை சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் பொறுமை காத்து யார்கிட்டையும் எந்தவித வாக்குவாதம் செய்யாமல் நேரத்தை கடக்க வேண்டும். அதேபோல் உங்கள் 7ஆம் இடத்திலே இருக்க வேண்டிய குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக உங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் உங்களது கணவன் அல்லது மனைவி மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைத்து அதேபோல் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி உங்களை இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்திலே பக்கபலமாக இருந்து உதவி செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நீங்கள் வழியை பயன்படுத்தினால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் பக்கபலமாக இருந்து உதவிகரமாக இருப்பார்கள். மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்ல நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. லாபஸ்தான அதிபதியும் உங்களுக்கு நல்ல நிலைமையிலே இருக்கின்றார். அதனால் பாதகம் இல்லை. அதேபோல் செலவினங்கள் இந்த வாரத்திலே கொஞ்சம் அதிகமாக காணப்படும். செலவை குறைத்தால் இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதேபோல் அதிகமான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகள்
நிச்சயமாக உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சில உடல் உபாதைகள், சில பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் வியாழக்கிழமை வரை. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கின்றது. இருப்பினும் சனி பகவான் வக்கரகதி அடைந்திருக்கின்றார். உங்கள் ராசிநாதனும் வக்கரகதி அடைந்திருப்பதால் மனதிலே குழப்பங்கள் அதிகமாக காணப்படும். மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு தெய்வ வழிபாடு முக்கியம். அதேபோல் நீங்கள் கொஞ்சம் எந்த விதத்திலும் காலையில் எழுந்த பின்னாடி நீங்கள் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வதும், அதேபோல் தியானங்கள் மேற்கொள்வதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மன அமைதியில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அது மன அமைதியாக இருந்து எந்த ஒரு காரியத்திற்கும் தீர்க்கமான முடிவும் எடுக்கலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்பொழுது இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 87 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் உச்சபலம் அடைந்து இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே காட்சியளிக்கின்றார். ஆட்சி பலம் அடைந்த சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரத்தின் முதல் நாள் என்பது உங்களுக்கு மிகுந்த பொன்னாளாக பார்க்கப்படுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அன்றைய நாளிலே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அந்த 21ஆம் தேதி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக விளங்கப் போகின்றது. அதேபோல் இந்த கடகராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரகதி அடைந்திருப்பதால் ஏதேனும் ஒரு வகையிலே அதற்கு அடுத்த நாட்கள் என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது அடுத்தடுத்து நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். குறிப்பாக வியாழக்கிழமை வரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை வரை எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. தேவையில்லாமல் நீங்கள் யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. எந்த விதத்திலும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்துவிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஒரு அவப்பெயரோ அல்லது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ, வீண் அலைச்சலோ, வீண் செலவுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடகராசிக்கு 10 குடையவன் செவ்வாய் தனஸ்தானத்தில் தான் இருக்கார். இருப்பினும் அவருக்கு வக்கரமற்ற சனியின் பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தொழில் சார்ந்து உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் அல்லது ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்கு தடை விதிக்கக்கூடிய வகையிலே சில காரியங்கள் நடக்கலாம். அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வகையிலே நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வகையிலே ஒரு காரியம் செஞ்சிருப்பீங்க. அந்த காரியத்தில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் முழுமையாக பெற முடியாமல் கொஞ்சம் பகுதியாக பெறக்கூடிய வாய்ப்பையும் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும் பொழுது அது உங்களுக்கு பயனில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அவசரப்படக்கூடாது. இந்த நேரம் அப்படி தான் இருக்கும். அதனால் பொறுமை காத்து நீ யாரிடத்திலும் பகைக்காமல் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். அதேபோல் தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னாக்கா 4 குடையவன் உங்கள் ராசிக்கு 4 குடையவன் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவருடைய இப்பொழுது அமர்வு என்பது குருவனுடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கிறாரு. குரு பகவான் வக்கரம் பெற்ற புதனோடு இணைந்திருப்பதால் கொஞ்சம் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும். இருந்தாலும் எந்த விதத்திலும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நன்மையும் வெற்றியும் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கடகராசிக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஜெயித்து நீங்கள் நல்ல ஒரு பணப்பலத்தையும் நீங்கள் இப்போ பெற்றிருக்கிறீங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக முதல் நாள், இந்த வாரத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொகை கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது நீண்ட தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு வகையில் வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. பயன்படுத்திக்கோங்க. அதே போல் 6 குடையவன் குரு உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் வரக்கூடிய ஒரு தொகைகளை இந்த நேரம் வந்து சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பண உதவிகள், பண வரவுகள் கிடைக்கும். இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை முதல்ல அடைக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பம் கடன் அடைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குது. மீண்டும் அது எப்போ கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி கொடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த கையிருப்பில் இருக்கக்கூடிய பணம் வீணாக போயிட்டு கடனும் அடைக்க முடியாமல் ஏற்கனவே கொடுக்குற வட்டி காசையும் கொடுக்க வேண்டிய வரும். மேற்கொண்டு பணமும் பெறட்ட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிடும். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்.
உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். மன அழுத்தத்திற்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப தேவையில்லாத விஷயத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காதீங்க. இப்படி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதனால் அப்படி தான் நடக்கும். அதை விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கு தான் நம்ம சாதகம் பார்க்குறோம். அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நாம் இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறோம். இதிலேருந்து வெளியே வருவதற்கான என்ன தேவை, நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு என்ன முயற்சிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறலாம். அதேபோல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலை இருந்தாலும் அவங்களுக்கும் சில தொந்தரவுகள் எதிர்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு அவங்கள்ட்ட கிடைக்காது. நீங்கள் ஒரு பெரிய தொகையை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதில் பாதி கிடைக்கலாம். அதனால் உங்களுக்கு சில மன கசப்புகள் உங்களுக்குள்ளே ஏற்படலாம். ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு டைம் சரியில்லைங்கிற போது அவங்கள சொல்லி எந்த குற்றமும் இல்லை. உங்களுக்கு எப்போ கிடைக்கணும் விதி இருக்குதோ அப்போ தான் கிடைக்கும். அப்போ தான் அவங்க கையிலையும் அந்த பணத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்லுவார் கடவுள். அதனால் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. இருந்தாலும் நீங்கள் எந்த விதத்திலும் தோல்வி அடைய இப்போ வாய்ப்பே இல்லை. எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது இந்த கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். 12க்கு 8ல் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியுமாக லாபஸ்தானாதிபதியை விளங்கக்கூடிய புதனும் வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார். அதே போல் உங்கள் ராசியிலே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு சனி பகவான் பார்வையும் ராகு பார்வையும் இருக்குது. ஏறக்குறைய 4 கிரகங்கள் பாவகரனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே உங்கள் ராசி இருக்குது. உங்கள் ராசிநாதன் அவர்களை சமாளிக்க முடியாத அளவிலே ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அந்த கிரகங்களால் பாதிக்கப்படக்கூடிய அளவிலே இப்போ இருக்கிறார். அதே போல் உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி புதனும் வியாழக்கிழமை வரைக்கும் பிரச்சனையாக இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்டையும் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை வரைக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தை பற்றி பேசி கருத்து நீங்கள் பரிமாற்றம் செய்ய வேண்டாம். யாருக்கும் நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டாம். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை சீண்டி பார்க்கும். ஒன்றுக்கு ஆகாதவங்க கூட உங்களை சுரண்டி பார்த்துட்டு போவாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய வலிமையான ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட உங்களை ஒரு லேசாக ஏளனமாக பார்த்துட்டு போகிறதும் நக்கல் அடிச்சுட்டு போகிறதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக இருக்கீங்க. ஆனால் இந்த நேரத்தில் கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் நாம் தான் அசிங்கப்படணும். ஏன்னா நாம் இப்போ அவங்களோட வலிமை குறைவாக நாம் இருக்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நாம் ஒரு அசிங்கத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறதுனால ரொம்ப முன்னெச்சரிக்கையும் கவனமாக நீங்கள் இருந்தால் தான் அந்த நேரத்தை கடக்க முடியும். இல்லை நான் பெரிய ஆளுன்னு நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கீங்கன்றதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர் புதன், நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக நின்று வழிநடத்தக்கூடியவர் புதன். அவர் தான் உங்களுக்கு வெற்றியையும் இலக்கையும் நிர்ணயிக்க செய்யக்கூடியவர். அவரே இப்போ உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கார். அப்போ வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக எல்லா காரியத்தையும் நீங்கள் நகர்த்த வேண்டும். குறிப்பாக தொழிலதிபர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிர்ப்பு உங்கள் பக்கத்திலே இருக்குது. நீங்கள் எதையாவது நீங்கள் வாய்விட்டு பேச போக அந்த வார்த்தை அச்சு பிசகாமல் அப்படியே யாரை பற்றி பேசினீர்களோ அவரும் காதுக்கு போயிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு பின் விளைவுகள் அதிகமாக காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறீங்களா, நீங்கள் முதலாளியாக இருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விதத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. யாருடைய ஆலோசனையை நாம் பெற்றால் நம்ம நல்லா இருக்கலாம்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்கு ஒரு நல்ல யோசனையில் சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்களாக இருக்கிறாங்க. அதாவது 10ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். அப்போ தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆலோசனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தகுதி வாய்ந்த பெண்கள் மூலியமாக நீங்கள் ஆலோசனை பெற்று
நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். அதே போல் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் வியாழக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப பிரச்சனைகளையும் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப அவசர புத்தி இருக்குது, அவசர குணம் இருக்குது. எதையும் உடனே செஞ்சிடணும், எதையும் உடனே முடிச்சிடணும், காலதாமதம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி எல்லாத்துக்கும் சில பிரச்சனைகளும் தடைகளும் இருக்குதுங்கிறத மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் கோவப்பட்டால் நீங்கள் காரியத்தில் தோற்று போயிடுவீங்க. கோபமும் பற்றக்கூடாது. ஏன்னா எல்லாமே எதிரிகள் உங்களை கழுத்தை நெருக்கிய ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் பொறுமை காப்பது நல்லது. அதற்கு பின்னாடி தானாக எல்லாம் சரியாகும். உங்களை கழுத்தை நெருக்கும் கூட்டம் கூட உங்களுக்கு சரணாகதி அடைந்து உங்களை பாதையை விட்டு விலகி நிற்பார்கள். நீங்கள் தாராளமாக செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லலாம். மாணவ மாணவிகள் கல்வியிலே ரொம்ப கவனமாக படிக்கணும். உங்களுக்கு இப்பொழுது இடையூறு செய்யக்கூடிய வகையில் சில நண்பர்கள் உங்களை படிப்பிலிருந்து விலக்குவார்கள். நீங்கள் படிப்பிலிருந்து விலகினால் நீங்கள் எதிர்காலத்தை கோட்டை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்களுக்கு நிச்சயமாக நல்ல உதவிகரம் ஈட்டக்கூடிய வகையில் இப்போ இருக்கிறாங்க. சிம்மராசியை சேர்ந்த உறவுகளுக்கு எந்த வகையிலும் உங்களை கைவிட்டு விடாமல் காத்து கொண்டு நிற்கக்கூடிய தெய்வமாக பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கவலை கொள்ள வேண்டாம். உங்களது இல்லற துணை உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. அதனால் கனியும் வரை காலம் நமக்கு பொறுமை காத்து கொண்டு அவர்களுக்கு நல்ல நிலையிலே மாறும்போது நாம் நல்ல நிலையிலே பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவரை அவர்கள் மீது கோபப்படுவதோ அவர்களிடத்திலே நீங்கள் கடிந்து கொள்வதோ உங்களுக்கு நன்மை இல்லை. அவர்கள்தான் இப்பொழுது வீரியமிக்கவர்களாக இருக்கின்றார்கள். பொறுமை காத்து நீங்கள் அமைதியாக இருந்தால் காரியங்களை சாதித்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கின்றது. கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் எந்த விதத்திலும் டென்ஷனாகாமல் இருந்தால் உடல் நன்றாக இருக்கின்றது. அதேபோல் தந்தை வழி உறவுகளும் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு உதவிக்கரம் மீட்ட தயாராக இருக்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக முடியும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்தலாம். அது தவிர 3ஆம் எண்ணும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சிம்மராசிக்கு இந்த வாரம் என்பது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் பொறுமையும் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். புதன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார். உங்கள் ராசிநாதன். பொதுவாக உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடைந்தாலே உங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். மனசில் சில பதட்டங்கள், தேவையில்லாத சில நடுக்கங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் முன்னெடுத்து நீங்கள் அதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து சும்மா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது. நமக்கு அது அவசியமே இருக்காது. அதனால் 10 காசு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு போய் ரொம்ப மெனக்கெடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது இந்த வாரத்தில் ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்தால் கூட ஃபோனில் யாராவது ஒன்று பேசி அவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, அதனால பிரச்சனை இதனால் பிரச்சனை, உங்களை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதை வச்சு காதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை பெருசாக நீங்கள் எடுத்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் தான் பாதிக்கப்படும். அதனால் அதை பற்றி காதில் வாங்க வேண்டாம். அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பற்றி சிந்திச்சு போயிட்டே இருக்கணும். நமக்கு இந்த வாரம் இப்படி தான் இருக்குது தெரிஞ்சு போச்சு. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அது மாதிரி நம்ம மாறி போய்கிட்டே இருக்கணும். பெரிய மனிதர்களோட தொடர்பு வைத்து கொண்டு பெரிய மனித ஆலோசனை பெற்று நாம் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். காரணம் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். தெய்வத்தினுடைய துணை பக்கபலம் உங்களுக்கு ரொம்ப இருக்குது. இப்போது வியாழக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு புதன் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப யோகமாக மாறப்போகுது வியாழக்கிழமைக்கு மேலே. அதனால் அதை பற்றி சிந்திக்கணும். நம்ம அடுத்து இந்த வாரத்தில் பிற்பகுதியில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, டைம் நல்லா வரப்போகுது, அந்த நேரத்தில் நம்ம எடுக்கின்ற முயற்சிகளுக்கு என்ன செய்யணும், இதை பற்றி சிந்திக்கணும். உங்கள் தகப்பனார் மூலியமாக உங்களுக்கு நிறைய பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து பணம் உங்களுக்கு உதவிகரம் ஈட்டக்கூடிய வகையில் எல்லாம் தயாராக இருக்குது. இதை பற்றி சிந்தித்து இதை பற்றி நீங்கள் யோசித்து அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு இப்போ உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரலாம், கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படலாம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக பல நன்மைகள் இருக்கின்றது. அதே மாதிரி
அவங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவங்க ஆலோசனையும் நீங்கள் பெற்று பல காரியங்களை நடத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு ரொம்ப உதவிக்கரம் நீட்டக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. தாயாருடைய ஆலோசனையும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வழி நடத்தும். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் செலவினங்களையும் கொஞ்சம் அலைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா 5 குடையவன் சனி பகவான் வக்ரகதி அடைந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் பேச்சை கட்டு நடப்பாங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்மறையான கருத்தோடு தான் இருப்பாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க. அதனால் இந்த நேரம் என்பது உங்களுக்கு சாதகமற்ற நேரம். உங்களுக்கும் டைம் சரியில்லைங்கிறதுனால 2 பேருக்கும் 2 கிரகம் வக்கரமாக இருக்குது. பிள்ளைகளுடைய கிரகம் வக்கரமாக இருக்குது, உங்கள் ராசிநாதனும் வக்கரமாக இருக்கார். அப்போ பிள்ளைகள்கிட்ட புதன்கிழமை வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்து கொள்ளக்கூடாது. தெய்வத்திட்ட விட்டுறணும். சாமியை கும்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அவங்க ஆண்டவன் பார்த்துக்குருவார். சரிங்களா? அதனால் கொஞ்சம் வரக்கூடிய அவங்க மூலியமாக வரக்கூடிய சின்ன சின்ன செலவுகளை தவிர்க்காமல் கொஞ்சம் செஞ்சு அவங்க சந்தோஷப்படுத்திட்டு நல்ல ஆலோசனை மட்டும் சொல்லி கொஞ்சம் சாமியை கும்பிட சொல்லி மட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். அதேபோல் இல்லற துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். அவங்க ஆலோசனை கேளுங்க, நண்பர்களுடைய ஆலோசனை கேளுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இருக்கிறாங்க, பயப்பட வேண்டியதில்லை. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. 8 வக்கரம் பெற்ற சனியின் பார்வை இருப்பதால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிக கவலைப்பட வேண்டாம், ரொம்ப டென்ஷனாக வேண்டாம். அதே மாதிரி இந்த ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா துறையை சார்ந்தவர்களுக்குமே தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது, பயப்பட வேண்டாம். என்ன கொஞ்சம் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. இருப்பிடத்தை விட்டு வெளியில் போய் இருக்கிறோம் இல்லையா, அங்கே சில தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். தேவையில்லாமல் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள் இடத்துல வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பணி செய்கின்ற இடங்களில் யாரையும் பகைக்காமல் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த வாரம் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்துட்டாலே உங்கள் வீட்டில் ஆட்சி பலம் அடைந்தாலும் சரி, அல்லது 8ஆம் வீட்டில் ஆட்சி பலம் அடைந்தாலும் சரி, ராசிநாதன் வலிமை அடைஞ்சிருவார். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வலிமை என்பது உங்களுக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்களும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வேகமாக இயங்கி காரியங்களை சாதிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருப்பீங்க. எப்படியாவது எங்கே போயினாவது யாருக்கால பிடிச்சாவது நம்ம பொருளையும் பணத்தையும் ஈட்டி கொண்டு வந்து குடும்பத்துக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் முயற்சிகளை எடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுல எந்த விதமான தடையும் இல்லை. குறிப்பாக 26ஆம் தேதி வரைக்கும் உங்கள் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. காரணம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அதுக்கு பின்னாடி அவர் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். இருந்தாலும் 9ஆம் இடமும் நல்ல இடம்தான். இருப்பினும் ஆட்சி பலம் அடைந்திருப்பது என்பது மிகுந்த விசேஷம். ஆட்சி பலம் அடைந்து 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அது ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோன்ற பிரச்சனை இல்லை, எங்கே இருந்தாலும் குடும்பத்தை பார்க்குறோம். குடும்பத்துக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எண்ணம் நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் அதே மாதிரி பொருள் வரவும் வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, நம்ம ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே 10,000 ரூபாய் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய தகுதியை பொறுத்து. நீங்கள் லட்சத்தில் புழங்குறவராக இருந்தால் பல லட்சங்கள் கிடைக்கும், கோடியில் புழங்குபவராக இருந்தால் பல கோடிகள் கிடைக்கும். இப்படி இந்த துலாம் ராசி நாதன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த நேரம் என்பது முயற்சிகளை கையில் எடுக்க வேண்டிய நேரம். சோம்பலுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது. காற்றடிக்கும் பொழுதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழமொழியை நாம் இப்பொழுது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த வாரத்தினுடைய முதல் நாள் சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். அதுவும் மிகுந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம். 10 குடையவன்ற உங்களுடைய ராசிநாதன் அந்த சுக்கிரனோடு இணைகின்றார் சந்திரன். 10 குடையவன் சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியோடு இணைவது என்பது நீங்கள் தொழில் சார்ந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பையும் பெறுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை விட அதிக லாபத்தை ஈட்டி தந்து அது உங்கள் பெட்டகத்திற்கு பணமாகவும் நகையாகவும் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றது.
அதேபோல் அடுத்தடுத்து சந்திரனுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தொழில் சார்ந்து எல்லா துறையை சார்ந்தவர்களுக்குமே வெற்றிக்கனியை பறித்து சுவைப்பதற்கான ஒரு அற்புதமான வாரமாக விளங்குகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபஸ்தானத்திலே தனஸ்தானாதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. நீ என்ன செஞ்சாலும் அது ஒரு விதை விதைத்தால் 100 பயிர்களை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான நேரமாக விளங்குவது இந்த நேரம் என்பதை உறுதியாக சொல்லுகின்றேன். அதேபோல் சனிபகவானுடைய வக்கர பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒருபுறம் எங்கிருந்தாவது பிடுங்கி சென்று விட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு கூட்டமும் அலைமோதி கொண்டிருக்கின்றது. உங்களை எந்த நேரத்திலும் கண்காணிப்பில் வைத்திருக்கின்றது சில கண்கள். அவர்களிடத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணமும் சேமித்து வைத்திருக்கின்ற தொகையும் அவர்களுக்கு இரையாகிவிடும். அந்த பணம் கண்டிப்பாக திரும்பவும் வராது. காரணம், வக்கரபலம் அடைந்து சனி பார்த்து கொண்டிருக்கின்றார் லாபஸ்தானத்தை. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு, இவ்வளோ தொழில் ஓடுது, இவ்வளோ நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறேன், இந்த நிலைமையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்றதை எக்காரணத்தை முன்னிட்டும் சொல்ல வேண்டாம். அதே போல் உங்களது பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால், திருமணமானவர்களாக இருந்தால், நீங்கள் தொழில் செய்து சம்பாதித்து கொண்டிருந்தால் இந்த நேரத்திலே அவர்களிடத்திலே சொல்லவே வேண்டாம். காரணம், இப்பொழுது அவர்கள் எண்ணங்கள் சரியில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் பிள்ளைகள் தான் சம்பாதிக்கிறீங்க, இருந்தாலும் நல்ல நேரம் இருக்கும்போது கொடுக்கணும். இப்போ நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வீண் விரயமாக மாற்றி உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவங்களுக்கும் பிரயோஜனமாக ஆக்கிடுவாங்க. அதனால் பெற்ற பிள்ளைகளிடத்தில் கூட நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டாம் என்பதை நான் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். நீங்கள் உங்களுடைய இல்லற துணை, கணவன் அல்லது மனைவி, நீங்கள் 2 பேரும் நல்ல ஆலோசனை செய்யுங்க. அவங்க மூலியமாக நீங்கள் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு தொழிலை விருத்தி செய்வதற்கான ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கங்க. இதுதான் உங்களுக்கு இப்போ நல்ல நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு டைம் இப்போ சரியில்லை, அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 3க்கு 7 அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே இப்போ இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கை கொடுத்து தூக்கி விட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றாங்க. அதனால் அவங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே போல் மூத்த சகோதர சகோதரிகளும் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றாங்க. உங்களுடைய தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொன்னேனோ அதே அறிவுரை தான் உங்கள் தாய்க்குரிய உறவுகளுக்கும் நான் சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்டையும் நீங்கள் எந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. அதே போல் 9 குடைவன் புதன், தகப்பனுக்குரிய கிரகம், இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கு வியாழக்கிழமை வரைக்கும் அவங்கள்ட்டையும் நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்க முடியாது. வியாழக்கிழமைக்கு மேலே கண்டிப்பாக அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள், நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடை கையில் எடுக்க வேண்டும். நல்ல நிலையிலே குடும்பத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம் இந்த வாரம் என்பதால் இதில் நீங்கள் சம்பாதிக்க தவறினால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என்பதை உணர்த்தி கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்துகின்றேன். இந்த வாரத்திலே துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்குது. அதாவது 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதாவது திங்கட்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை 8:30 வரைக்கும் சந்திராசிரமம், கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் நமக்கு சாதகமாக இருந்தாலே நாம் எதையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற வகையிலே உங்கள் ராசிநாதன் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு வகையிலே ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக காண்பிப்பார்.
ஏதாவது ஒரு வகையிலே வருமானத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய வகையிலே அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் சோம்பலென்று உழைத்து எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்திலே சனி பகவானுடைய வக்கர பார்வை உங்கள் ராசிநாதன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. சனி பகவான் என்பவர் உங்கள் ராசிக்கு 3க்கும் 4 கூடியவராக விளங்கக்கூடியவர். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவான் உங்களுக்கு இப்பொழுது சாதகமற்ற நிலையிலே உங்கள் ராசிநாதனை வாட்டி வதைக்கின்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். அதே போல் 10ஆம் பார்வையாக சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கும் விழுந்து கொண்டிருக்கின்றது. சனியினுடைய ஆதிக்க பிடியிலே நீங்களும் உங்கள் ராசிநாதனும் இருப்பதால் எவ்வளவு நல்ல நிலையிலே நல்ல மனநிலையிலே பிறருக்கு உதவ வேண்டும், பிறருக்கு ஏதாவது நல்லது செய்தாவது நாம் நல்ல நிலையிலே முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அந்த மற்றவர்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு தீயவையாக இருந்து உங்களை பாதிப்பை உருவாக்கும் வகையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற நேரங்களில் நீங்கள் உங்கள் மன வலிமையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். மன வலிமை குன்றக்கூடிய ஒரு நேரம் இது. தன்னம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நேரம் இது. உங்கள் ராசிக்கு செவ்வாயுடைய பார்வை இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் தப்பித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இல்லையென்றால் இப்பொழுது அந்த பலனே வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கோங்க. யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற ஒரு மன உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எந்த காரியத்திலும் வெற்றி கொடியை நாட்ட முடியும், எடுத்த காரியத்திலே நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்காங்க. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த இடத்திற்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து உங்கள் ராசிநாதனையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக எந்த வகையிலும் நம் குடும்பம் கெட்டுவிடக்கூடாது என்பதிலே அக்கறையாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே உங்கள் தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு சில பாதகமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கின்றது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் பேசி பிரச்சனையில் வளர்த்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக தாய் வழி சொத்துக்கள் மூலியமாக. அதே போல் எங்கேயாவது வெளியில் சென்று வர வேண்டும், வெளியூர் பயணங்கள் இருக்கின்றது என்றால் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். அதே நேரத்தில் உங்கள் 7 குடையவன் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து இப்போ ரொம்ப வலிமையாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு இல்லற துணை மனைவி அல்லது கணவனுக்குரிய கிரகம் வலிமையாக இருப்பதனால அந்த கிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. உங்களது சோர்வான இந்த நேரத்தில், கவலையான இந்த நேரத்தில், ஏதேனும் ஒரு வகையில் மனதில் பாதிக்கப்பட்டு நீங்கள் வேதனை இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களது இல்லற துணை கை கொடுத்து தூக்கி நான் இருக்கின்றேன் என்ற வகையிலே உங்களை காப்பாற்றி உங்களை நடக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் மூலியமாக வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் மூலியமாக உங்களது குடும்பத்தை நல்ல நிலையிலே முன்னேற்றத்திற்கான பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றேன். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். எந்த விதமான ஒரு பகையும் உங்களுக்கு இப்பொழுது இல்லை. 6 குடையவன் இப்பொழுது செவ்வாய் கூட உங்களுக்கு பக்கபலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக எந்த விதத்திலும் நீங்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிறர்கள் மூலியமாக பாதிப்புகள் இல்லை. சனி பகவானுடைய வக்கர பார்வையினால் தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நம்பியவர்கள் மூலியமாக சில துரோகங்களை நீங்கள் சந்தித்து அதனால் பாதிக்கப்படலாம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திலே சில பின்னடைவுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக சாதகமாக அமையும். அதற்கு காரணம் வருகின்ற வியாழக்கிழமைக்கு மேலே புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடைகின்றார். வியாழக்கிழமை அதிகாலையிலேயே வக்கர நிவர்த்தி அடைந்த பின்பு நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இதுவரை இருந்த பணத்தடை விலகும். ஏதேனும் ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் தடையாக இருந்து வந்தது. இனிமேல் அப்படி இல்லாமல் அந்த தொழில் மூலியமாக பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் மனக்கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மிகுந்த ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. கவனமாக இருங்கள். அதே போல் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், நல்ல உணவு உண்ண வேண்டும், எந்த இடத்திற்கு சென்றாலும் பெருமையாக இருக்க வேண்டும், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலியமாக நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வமெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது.
நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள். காரணம் 12ஆம் இடத்திற்கு குருபவனுடைய அனுக்கிரக பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு குருபவனுடைய அனுக்கிரக பார்வை இருக்கின்றது. அதனால் நல்ல நித்திரை, நல்ல ஒரு தாம்பத்தியம் என்ற வகையிலே உங்கள் குடும்பத்திலே சந்தோஷமும் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு அதிகமான தன வருவாயை கொடுக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த வாரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டியது, நிச்சயமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யாராவது சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அதை உடனடியாக நீங்கள் ஆமோதித்து கொள்ளக்கூடாது. யோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அது இருக்கின்ற நல்லதவை கெட்டவையை நீங்கள் ஆலோசித்து பின்பு முடிவு சொல்ல வேண்டும். அவசரகதியிலே நீங்கள் எந்த முடிவும் எடுத்துவிடக்கூடாது. காரணம், இப்போ நீங்கள் அவசரகதியில் தான் செயல்பட போகிறீங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து எந்த விஷயத்திலும் பலன் கூறினால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது 7ஆம் எண்ணாகவும் இருக்கின்றது. அதே நேரத்திலே 6ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு 22ஆம் தேதி காலை செவ்வாய்க்கிழமை காலை 8:30 இருந்து 24ஆம் தேதி பகல் 12:21 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவரே உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்குகின்றார். குரு பகவான் கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ராசிநாதன் வலிமை அடைந்து விட்டார். பொதுவாக ராசிநாதன் வலிமை அடைந்து விட்டாலே நமக்கு தேகத்திலே நிறைய ஆரோக்கியங்கள் அதிகமாகும், நல்ல சிந்தனைகள் உருவாகும், பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும், சென்ற இடங்களெல்லாம் மரியாதையும் ஒரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் புதன் வக்கரகதி அடைந்து வியாழக்கிழமை வரை உங்கள் ராசிநாதனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். புதன் உங்கள் ராசிக்கு 7 குடையவனாகவும் அதே நேரத்தில் 10ஆம் இடமான தொழிற்சாலை அதிபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசிநாதனோடு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த 2 வீட்டிற்குமான ஒரு விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தொந்தரவுகள் வரலாம். அதாவது 7 குடையவன் என்று பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் மூலியமாகவும் அல்லது மனைவி மூலியமாகவோ மனக்கசப்பான விஷயங்கள் நடக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே அவர்களுமே தொந்தரவுகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி உங்கள் மனதிலே உங்களுக்கு ஒரு விதமான கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறலாம். அதே நேரத்தில் 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் இருந்து என்று பார்க்கின்ற பொழுது தொழில் சார்ந்து நீங்கள் ஏதேனும் ஒரு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பல முட்டுக்கட்டைகள் யாராவது போடுவார்கள். யார் மூலியமாவது நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு இடையூறுகள் வந்து சேரும், அல்லது நீங்கள் செய்கின்ற தொழிலில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் அறிந்தவர்கள் உங்களுக்கு ஏதேனும் வகையில் இடையூறு கொடுக்கக்கூடிய வகையிலே கண்டிப்பாக இருப்பார்கள். அதே போல் என்னதான் உழைச்சாலும் உங்களுக்கு லாபமோ அல்லது அதுக்குரிய பலனோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு தள்ளி போகலாம். இப்படி இந்த புதன் உங்களுக்கு சில நேரங்களிலே ஒரு கவலைக்குரியவராக இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கின்றார். வருகின்ற வியாழக்கிழமை வரை புதன் வக்கரகதியிலே இதே நிலையிலே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே வியாழக்கிழமைக்கு மேலே வெள்ளி சனி ஞாயிறு வியாழக்கிழமையிலிருந்தே உங்களுக்கு மாறிவிடும் டைம். வியாழக்கிழமை பகல் முழுவதும் நன்றாக இருக்கின்றது, வெள்ளிக்கிழமை நன்றாக இருக்கின்றது, சனி ஞாயிறு நன்றாக இருக்கின்றது. இந்த 4 நாட்கள் உங்களுக்கு அதே புதன் பகவான் உங்களுக்கு மிகுந்த அளவிலே சந்தோஷம் தரக்கூடிய வகையிலே கண்டிப்பாக நடந்து கொள்வார். உங்கள் மனைவியிடத்திலிருந்தும் கணவனிடத்திலிருந்தும் அதிகப்படியான லாபங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்களிடத்திலிருந்து நல்ல நல்ல உதவிகளை பெற்றுக் கொடுப்பார். தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் எந்த தடையும் இல்லாமல் ஒரு வெற்றி பாதையை காண்பித்து அதன் மூலியமாக நல்ல தன வருவாயையும் பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தருவார். அதனால் நம்மளுக்கு டைம் சரியில்லை எப்போ தெரியுதுன்னா அப்போ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதாவது திங்கள் முதல் வியாழக்கிழமை காலையில் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கணும். அவசரகதி கூடாது. தேவையில்லாமல் அடுத்தவர்களை பேச்சை கேட்டு எந்த விதத்திலும் நீங்கள் காரியத்தில் இறங்கிவிடக்கூடாது. ஒன்றுக்கு 2 மடங்கு யோசிக்க வேண்டும், அல்லது அந்த காரியத்தை ஒத்தி வைத்து விட்டு வியாழக்கிழமைக்கு மேலே நீங்கள் செய்து கொள்ள வேண்டும்.
அப்படி இருந்தால் இந்த வாரம் முழுமையும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்ல பயனுள்ளதாக இருக்கும். தன வரவிலே எந்த விதத்திலும் குறையில்லை. எப்படியாவது உங்களுக்கு பண உதவிகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல் கடன் பெற்றிருந்தாலும் கூட கடன் அடைப்பதற்கு உங்களுக்கு உரிய தொகை வந்து கடனை அடைத்து நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பும் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. காரணம், சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது, 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்திற்கான பல செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழலில் ஏற்பட்டு கொடுத்து விடுவார். அதாவது மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எங்கேயாவது சுற்றுலா சென்றாவது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே உங்களை ஆட்படுத்தி விடுவார். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் சில காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். முதல்ல மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய முடிவுகளை எடுக்க முடியும். ரொம்ப யோசித்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்து கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது. சந்தோஷமாக நீங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வைத்தால் நிச்சயமாக நல்ல முடிவுகள் கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை ஓரங்கட்டி வைத்து விட்டு ஒரு விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். நல்லவங்க சொல்கிற ஆலோசனைகள் எவ்வளோ பேர் அறிவுரை சொல்லியிருக்காங்க, தொழில் சார்ந்து நம்ம எப்படி ஜெயிக்கலாம்ன்ற விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க, அதை கேட்கலாம். அது இல்லையா, உங்களுக்கு என்ன பாடல்கள் பிடிக்கும், தெய்வ பாடல்கள் பிடிக்குமா, திரைத்துறை பாடல்கள் பிடிக்குமா, எந்த வகையில் நீங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ஒரு இசையாக கூட கேட்டு நீங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளலாம். மனதில் இருக்கின்ற கவலைகள் முதலில் விலகினால், மனது சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாகும். அதே போல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மற்றும் முடிவுகள் எல்லாமே ஒரு தீர்க்கமானதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். அதற்காக நீங்கள் செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். தயங்காமல் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும், தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்காது. இளைய சகோதர சகோதரியிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதே போல் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ தேவை இருந்தாலும் அதை பூர்த்தி செய்து கொடுத்து உங்களை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இப்பொழுது உங்கள் தாயாரும் தாய் வழி உறவுகளும் பக்கபலமாக நிற்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் வியாழக்கிழமை வரைக்கும் ரொம்ப கவனமாக படிக்கணும், கோட்டை விட்டுறக்கூடாது. வியாழக்கிழமைக்கு மேலே தான் அவங்க டைம் நல்லா மாறுது. அது வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பரீட்சை இருந்தால் ரொம்ப கவனமாக படித்து நீங்கள் முன்னேறணும். அதே போல் 5 குடைவன் செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். புத்திரஸ்தானம் இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த வலிமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆண்களுக்கு. அதனால் உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை கொஞ்சம் சனி வக்கரமற்ற சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக சில செலவினங்கள் வரலாம். சில நேரங்களிலே சில ஒரு அலைச்சல்கள் அவர்கள் மூலியமாக ஏற்படலாம். அவர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு வெளியில் எங்கேயாவது போய் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இருந்தாலும் பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க, பாதகங்கள் இல்லை. இருந்தாலும் வண்டி வாகனங்களில் சென்று வருகின்ற பொழுது பிள்ளைகளை கவனமாக சென்று வர அறிவுறுத்த வேண்டும். அதேபோல் பெண்களுக்கும் அதே நிலைதான். ஏனென்றால் பெண்களுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதற்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு 8லே சனி வக்கரகதி அடைந்திருக்கின்றார். அதனால் பெண்கள் உங்களது குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். சிறிய குழந்தைகளாக இருந்தால் விளையாடும் பொழுது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெரியவர்களாக இருந்தால் நல்ல ஆலோசனை சொல்லி எங்கேயும் அவசரப்படாமல் பொறுமையாக சென்று வர அறிவுறுத்த வேண்டும். அதுவே தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வியாழக்கிழமைக்கு மேலே நல்ல ஒரு எதிர்பாராத பலன்கள் கிடைக்கலாம். பெரிய தனவரவுகள் கிடைக்கலாம், பெரிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த வியாழக்கிழமைக்கு மேலே தொழிலை நீங்கள் முன்னேறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது. பெரிய பெரிய மனிதனுடைய உதவிகளோடு நீங்கள் அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். பயப்பட வேண்டாம். அரசு உத்தியோகம் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பெரிய அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் செய்கின்ற சிறிய தவறுகள் கூட அதில் இப்பொழுது வெளிவந்துவிடும். அதனால் உங்களுக்கு பிற்காலத்திலே ஒரு அவப்பெயரும் இப்பொழுது அந்த வேலைக்கு இடையூறும் வந்து சேர்ந்துவிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் இது. அதனால் இந்த வாரம் என்பது அனைத்து துறையினருக்குமே யோகமும் இருக்கின்றது. சிலருக்கு அந்த பாதையிலே சரியாக பயணிக்க வேண்டிய ஒரு கடமையிலும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்திருப்பதால் எல்லா துறையிலும் ஈடுபடுகின்ற அனைவருக்குமே
உங்களுக்கு லாபம் என்பதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, ஐயப்பாடும் இல்லை. ஒருபுறம் பணம் நிறைய வரும், மறுபுறம் கொஞ்சம் செலவு ஆகிக்கொண்டே இருக்கும். இது ஒரு புறம் நமக்கு ஏன் இப்படி பணம் வருது நிற்க மாட்டேங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் செலவு செய்வதற்கான ஒரு வாரம் இது, மகிழ்ச்சிக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி செலவு செய்வதற்கான ஒரு வாரம். அதனால் ஒரு பக்கம் செலவாகத்தான் செய்யும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நல்ல செலவுகள், சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். பயன்படுத்திக்கங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு பக்கம் நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அதையும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செய்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நீங்கள் இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் என்பது இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு வெற்றிகரமான வாரமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உங்கள் ராசிநாதனுடைய எண்ணே இந்த வாரம் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண். வாழ்த்துக்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. 24ஆம் தேதி பகல் 12 மணி 21 நிமிடம் முதல் 26ஆம் தேதி மாலை 6 மணி 10 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இப்பொழுது வக்ரகதியிலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார், வாக்குஸ்தானத்திலே. உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது லாபஸ்தான அதிபதி செவ்வாய், அவருடைய பார்வை இருக்கின்றது. அதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான சில வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு வரவுகள், தனவரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12 குடையவனுடைய பார்வையும் உங்கள் ராசிநாதன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. 12 குடையவனுடைய பார்வை விழுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சுய புத்தியை இழந்து பிறருடைய பேச்சிற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு நீங்கள் பிரச்சனைகளை விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். அதாவது குருபானுடைய பார்வை எப்பொழுதுமே நன்மைதான் செய்யும். ஆனால் அவர் 12 குடையவனாக விளங்கி பார்க்கின்ற பொழுது நமக்கு அதன் மூலியமாக வருகின்ற பலனை பார்க்கின்ற பொழுது நாம் சில விஷயங்களை யோசிக்க வேண்டிய ஒரு கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதை சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் செய்கின்ற காரியங்கள் நன்மையா தீமையா, அது எப்படிப்பட்ட ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது. அதே நேரத்திலே செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு பல வகையிலே நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அதே நேரத்திலே உங்களை அவசரகதியிலே ஏதேனும் ஒரு வகையிலே அது உங்களுக்கு பேச வைப்பதோ செயல்பட வைப்பதோ செய்து நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். செவ்வாய் லாபஸ்தானாதிபதியாக இருந்து பார்த்தாலும் கூட செவ்வாய் இருந்து பார்க்கின்ற இடம் என்பது 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்ப்பது என்பது நீங்கள் செய்கின்ற அவசர கதியில் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சில நேரங்களிலே பாதமான ஒரு முடிவை தந்துவிடும். அதற்கு நீங்களே சாட்சியாக இருந்து விடுவீர்கள். அதற்கும் உதாரணம் நாம் சொல்லப் போகின்றபடியால் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து 8ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது உங்களுக்கு பிரச்சனையை நீங்களே விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ராசிநாதன் பாதிக்கப்பட்டால் நாமும் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரமாகி கும்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் இப்பொழுது பலவீனம் அடைந்திருக்கின்றது. குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. செவ்வாயினுடைய 8ஆம் இடத்து பார்வை கோர பார்வை. அந்த பார்வை என்பது அழிக்கும் பார்வையாக விளங்குவதால் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பும் நல்ல ஒரு அன்பையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றீர்கள். உங்கள் ராசிநாதனும் குடும்பஸ்தானத்திலே வக்கரகதியில் இருப்பதால் நீங்களும் தேவையில்லாமல் முன்கோபத்தோடோ அவசர கதியிலோ குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடத்திலே நீங்கள் ஏதேனும் மனக்கசப்பை தருகின்ற வகையில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் குடும்பம் பாதிக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் மாறினால்தான் குடும்பமும் நம்மை சுற்றி இருக்கின்ற மற்ற சொந்தங்களும் உறவுகளும் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதேபோல் இதே சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இருப்பினும் ராசிநாதனுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஆலோசனையும் சில நேரங்களிலே உங்களுக்கு நல்ல வழியையும் காட்டும். அதே நேரத்தில் சில செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 4 குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். வண்டி வாகனங்கள் மூலியமாகவும் சொத்துக்கள் மூலியமாகவும் சில தொந்தரவுகளும் பிரச்சனைகள் வழக்குகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனம் தேவை.
அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் உடல் ஆரோக்கியம் இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது, கவனம் தேவை. பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்களுக்கு நீங்கள் 5 குடையவனாக விலகக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அவர் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக நிறைய தன வருவாய்கள் கிடைத்து பல ஒத்துழைப்புகள் கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு உயர்வான எண்ணத்தை அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் கையில் இருக்கின்ற அனைத்தையுமே உங்களுக்கு கொடுத்து எந்த வகையிலும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும், எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது என்ற வகையிலே உங்களை அரவணைத்து செல்லக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பெண்கள் உங்களது குழந்தைகளை பொறுத்தவரை வியாழக்கிழமை வரை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9 குடைவன், பெண்களுக்கு புத்திரஸ்தானம் 9ஆம் வீடு வந்து புதனுடைய வீடு, கன்னி வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதி புதன் வக்ரகதி அடைந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் வியாழக்கிழமை வரை அந்த வக்ரம் தொடரும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளும் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் சில நேரங்களில் பிரிவுகளை எங்களுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிவிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாவிட்டால் உங்கள் உறவு முறிவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் ஏற்பட்டுவிடும். மீண்டும் ஒன்று கூடுவதற்கு பல நாட்களோ மாதங்களோ ஆகலாம். அதனால் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா யாரையும் எடுத்தவன் கவுத்தவன் பேசுகிறதும் அதே மாதிரி யாரையும் மதிக்காமல் செயல்படுவதும் உங்களது இயல்பாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் உங்கள் ராசிநாதன் வக்கரமடைந்து செவ்வாயால் பார்க்கப்படுவதால். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கின்றது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாவிட்டால் பெண்கள் உங்கள் குழந்தைகளிடத்திலிருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்கணும். பிள்ளைகளையும் கவனமாக வெளியில் போயிட்டு வர சொல்ல நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் இப்போ கையில் எடுக்கணும். குலசாமி உங்களுக்கு இப்போ துணையாக இல்லை. வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள கையில் எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஏற்றமிகு நேரமாக தொழில் சார்ந்து இருக்கின்றது. பர்சனல் லைஃப் பாதிக்கப்பட்டாலும் தொழில் லைஃப் உங்களுக்கு பாதிக்கப்படலை, நல்லா இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகளில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. வருமானத்தோடு கூடிய நல்ல வேலைவாய்ப்பு அமைந்து வெற்றிகரமாக உங்கள் இலக்கை நீங்கள் அடையலாம். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியனுக்கு 8இல் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறாரு. அது வந்து அரசு ஊழியர்களுக்கு நல்லதல்ல. ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய கட்டம் இது. வெளியூர் வெளிநாடு பயணங்களில் இருக்கக்கூடிய நமது உறவுகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வேலைவாய்ப்பும் கிடைக்கும். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், நிறைய சம்பாதிப்பீர்கள், சாதிப்பீர்கள். அதனால் இந்த வாரம் என்பது இந்த மகர ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு நாம் மேற்கூறியவற்றை கடைபிடித்தால் நல்ல ஒரு பயனாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். மகர ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்குது. அதாவது 26ஆம் தேதி மாலை 6:10 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. இந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கையும் கவனமும் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியிலிருந்து ராகுவோடு இணைந்து கேதுவால் பார்க்கப்படுகின்றார், செவ்வாயால் பார்க்கப்படுகின்றார். பொதுவாக செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு எதையும் வேகமாக செய்து முடித்து வென்று காட்டக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நீங்கள் விளங்கிடுவீங்க. செவ்வாய் என்பது சாதாரண கிரகம் அல்ல, ஒரு ஆற்றல் மிக்க கிரகம். அதாவது யாராலும் முடியாத காரியத்தை செய்து காட்டக்கூடிய, ஒரு எளிமையாக செய்து காட்டக்கூடிய வல்லமை மிக்க கிரகம் செவ்வாய். அதனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகும்போது நீங்கள் யாரையும் எதையும் துச்சமென மதித்து நீங்கள் செயல்படக்கூடிய வல்லமை மிக்கவராக இந்த வாரத்தில் விளங்குவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் வலிமையிலிருந்து உங்களுக்கு ஒரு போராட்ட குணத்தை கொடுத்திருக்கின்றார், வக்ரகதி அடைந்திருக்கின்றார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதிலே குழப்பம் ஏற்படும். எதை முன்னே செய்ய வேண்டும், எதை பின்னே செய்ய வேண்டும் என்பதிலே உங்களுக்கு ஒரு கவனக்குறைவு ஏற்படும். அதனால் நீங்கள் அலட்சியமாக இருப்பீர்கள். அதாவது எவ்வளோதான் வெளியிலிருந்து சப்போர்ட் நமக்கு கிடைச்சா கூட அதை வாங்கி வைத்துக்கொண்டு நாம் முன்னேறணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்காது இந்த நேரத்தில். சரியா, எதையுமே துச்சமாக மதிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியம் தடைபட்டு போகும். அதனால் இந்த நேரத்தில்
உங்கள்கிட்ட வேகம் இருக்குது, விவேகம் இருக்குது, செயல்பாட்டு திறன் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சோம்பலாக இருந்து விடக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணமே வரவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும். அதனால தான் அதை நான் அடித்து சொல்லுகின்றேன். நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தை உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம செய்யணும் காரியத்தில்னு இறங்கிடணும். அப்படி இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் வெற்றி நிச்சயம். அதுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், வெற்றியை இலக்கை அடையக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் செய்கின்ற வேலைக்கு ஏற்ற ஊதியம் என்பது கண்டிப்பாக தடையில்லாமல் கிடைச்சிரும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் களத்தில் இறங்கணும், காரியத்தில் இறங்கணும், வேலையை செய்யணும். அப்போ தான் அந்த காரியம் வந்து ஜெயமாக மாறி உங்களுக்கு பலனை தரும். இல்லாவிட்டால் நீங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடியவராக இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காரணம், அதற்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்து விடுவீர்கள். உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடைந்து உங்களை ஏதேனும் செயல்பட விடாமல் முட்டுக்கட்டை போடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடுவார். அவருடைய பிடியிலே இப்பொழுது இல்லாமல் நீங்கள் மற்றவருடைய ஆலோசனையை பெறுவராக இருந்து பெரிய மாநிலருடைய ஆலோசனையை கேளுங்கள். எப்படி முன்னேற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். கெட்ட நேரத்திலும் நாம் நல்ல பாதையில் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எதிர்காலத்தில் சிறந்தவராக விளங்க முடியும். இப்பொழுது உங்களுக்கு கெட்ட நேரம், கெட்ட பாதையை இட்டு செல்வதற்கு நமக்கு நிறைய பேர் கைப்பிடித்து கூட்டு போக நம்மகிட்ட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய கையை பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பாதாளத்துக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தந்துரும்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் யார் நம்மை அழைக்கின்றார்கள், எதற்காக அழைக்கின்றார்கள், என்ன ஆலோசனை சொல்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியும் நம்ம போகிறது தப்பு அப்படின்னு. அப்படி தெரிஞ்சு நம்ம போனோம்னா என்ன ஆச்சு, நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. அதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க இப்போது. அதனால் நீங்கள் யோசிச்சிருங்க, நல்லதுக்கு போகிறோமா கெட்டதுக்கு போகிறோமான்னு. நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்டு நீ தைரியமாக போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஆலோசனைகளும் தரக்கூடிய வகையில் நல்லவர்களும் இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள தேடி பிடிங்க. அவங்க உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. கெட்ட ஆலோசனை சொல்கிறவங்க தேடி பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டு போக தயாராக இருக்காங்க. நல்லவங்களை நாம தான் தேடி போய் கையை பிடிக்கணும். அப்படி போய் பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட முன்னேற்றம் இருக்குது. அப்படியே உங்களை அழைச்சிட்டு போய் நல்ல உயரத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஆலோசனையும் பண உதவி, பொருளுதவி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கபலமாக நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன காரியமோ செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாக்குஸ்தானாதிபதி ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கார். நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் உதவி கேட்டாலும் செய்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தடையில்லாமல் நீங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் செல்வங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மங்களகரமான ஓசைகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போயெல்லாம் நம்ம அந்த காரியத்தை நடத்தி காட்டணும். இந்த மாதிரி ஒரு கெட்ட நேரத்தில் நல்லது செஞ்சால் தான் நாம் சாதிக்கிறதுல அர்த்தம் இருக்குன்றதை நீங்கள் உணர முடியும். உங்கள் தாய் வழி சொந்தங்கள், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. தாய் வழி சொந்தங்கள் உதவிக்கரம் மீட்ட தயாராக இருக்காங்க. தாயாருடைய சொத்துக்கள், தாய் வழி மூலியமாக கிடைக்கக்கூடிய வீடுகள், நகைகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. பிள்ளைகள் உங்களுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவராக இருக்கிறாங்க. ஏன்னா 5 குடையவன் புதன், ஆண்களுக்கு பிள்ளைகளுக்குரிய கிரகம் புதன். அவர் வக்ரகதியில் வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை கவனமாக இருந்து நல்ல பாதையில் போகிறதுக்கு அறிவுறுத்த வேண்டும். வியாழக்கிழமைக்கு மேலே நீங்களே சொல்ல வேண்டாம். வியாழக்கிழமை பகலிருந்தே அவங்க நல்ல பாதைக்கு போயிடுவாங்க, நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பயப்பட வேண்டாம். வியாழன் வரை பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு கடமை. அதே போல் உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுடைய கருத்து என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்களுக்கு எதிர்பதமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஈகோ பிரச்சனை இங்கே உருவாகும். அதனால் குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள் உருவாகும். இதனால் சில இடங்களில் பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரவங்க நான் சொன்னதை முதலே புரிஞ்சிக்கங்க. இப்போ நம்மளுக்கு சரியில்லை, குடும்பத்தில் வீட்டுக்காரருடையோ அல்லது மனைவியோடைய நம்ம ஒரு இணக்கமான சூழ்நிலை போயிடணும். அவங்க நம்மளுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி அவங்கள கையாளணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. கெட்ட நேரம் மாறிடுச்சுன்னா எல்லாம் மாறிடும்.
அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. உங்களது வீராப்பையும் வேகத்தையும் காட்டினால் தோற்று போய் விடுவீர்கள். பிரிவை உருவாக்கிவிடும். பிற்காலத்திலே மனதில் பெரிய அளவிலே ஒரு சோகத்தை உருவாக்கிவிடும் என்பதால் நீங்கள் தான் பொறுமையாக போகணும். ஏன்னா தெரிஞ்சவங்க நீங்கள் தான். அதனால் நீங்கள் பொறுமையாக போயிட்டால் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளியூர் பயணங்கள் மூலியமாக பல நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள் மூலியமாக தொழில் சார்ந்து நிறைய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ரொம்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பதவி உயர்வு, அதே மாதிரி சம்பாத்தியத்திலே அதிகமான வருமானங்கள் கூடி ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகி நீங்கள் வெற்றி கொடியை நடுவதற்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்குவதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது நமது கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண்ணாகவும் இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய ஒரு குரு பகவான் ராகுவினுடைய சாரத்தில் அமர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடமான தொழில் சார்ந்ததை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது எண்ணமும் சிந்தனையும் தொழிலை பற்றியே இருக்கின்றது. அதாவது கொஞ்சம் படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்தால் எப்படி வேலைக்கு போக, நம்ம எப்படி சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணுன்ற எண்ணம் ஆர்வம் நிறைய இருக்குது. அதே போல் குடும்பத் தலைவர்களுக்கு ஏற்கனவே தொழில் கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருக்கு. இனிமேல் எப்படியாவது அந்த தொழிலை மீட்டு எடுத்து நம்ம நல்ல நிலைமை கொண்டு வந்து அதை பெருசாக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி நல்ல தொழில் ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு 1க்கு 2 மடங்காக தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கு வேலை கொடுக்க வேண்டும். அதன் மூலியமாக நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்முடைய வீட்டிற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டிருக்கும். பொதுவாக அந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் தான் வந்து தொழிலுக்கு அதிபதியாக வர்றாரு, ராசிநாதமாக வர்றாரு. ஒரு தெய்வீக கிரகம். அவர் எப்பயுமே பொதுநலவாதி. ஒரு தெய்வம் என்பது பொதுநலவாதியாகத்தான் இருக்க முடியும், சுயநலவாதியாக இருக்க முடியாது. அதனால் எப்படியும் நாம் வந்து பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் அந்த மீனராசிக்காரங்களுக்கு குரு அதிபதியாக வர்றாரு. அவங்க தான் நீதித்துறைக்குள்ளே அதிகம் போகிறாங்க. அதாவது யாருக்கும் பாதகம் இல்லாமல் நன்மைனா நன்மை, தீமைனா தீமை என்று சொல்லக்கூடிய பகுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் குரு என்பதால் அந்த நீதித்துறைக்குள்ளே போய் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மீனத்தை சார்ந்தவர்கள், தனுசை சார்ந்தவர்களாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் குரு ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால் இவங்க என்னன்னு சொன்னால் பொதுநலவாதிகளாக இருப்பாங்க. அவங்க ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிறருக்கு ஒரு 10 பேருக்கு நன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நாம் மட்டும் சம்பாதிச்சோம், நாம் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளால் 10 குடும்பம் வாழணும், 10 பேர் சாப்பிடணும், ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்ம கையிலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நாம் ஒரு முதலாளியாக இருக்கணும், நம்ம ஒரு அதிகாரியாக இருக்கணும், நாம் வந்து கிராமத்துக்கே தலைவராக இருக்கணும். இப்படி ஒரு எண்ணம். அடுத்தவங்க ஆலோசனை கேட்டு வாழ்வதை விட நாம் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்க வாழ்க்கையை உயர்த்தணுங்கிற ஒரு பெரிய லட்சியத்தோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மீனராசியை சார்ந்தவர்கள். அதற்கு குரு பகவான் தான் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட குரு பகவான் நமக்கு சாதகமாக நல்லா இருந்தால் தான் அதை செய்வார். ஆனால் இப்போ 100க்கு 200% அவர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த நேரம் எப்படி இருக்குது? வெற்றியை தொடக்கூடிய நேரம். நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுடைய தொழிலை விருத்தி செய்யணும். நீ செய்கின்ற இலக்கை 1க்கு 2 மடங்காக நீட்ட வேண்டும். ஒரு இலக்கை குறிவைத்து நீங்கள் அம்பு எய்தி இருக்கின்றீர்கள் என்றால் அந்த அம்பை அதைவிட 2 மடங்கு தள்ளி நீங்கள் எய்க வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் எய்கின்ற அம்பு என்பது 2 அல்ல 3 மடங்கு கூட போய் சேர்ந்துவிடும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையிலே நீங்கள் பெயரும் புகழும் அடைந்து சாதிப்பதற்குமான ஒரு அற்புதமான நேரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன் வலிமையாக ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வகையிலே எது வந்தாலும் சோர்வில்லாமல் நீங்கள் அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வலிமை தரக்கூடிய வகையிலே 3ஆம் இடம் வலிமை அடைந்திருக்கின்றது. அதனால் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தகுந்தாற் போல செவ்வாய் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். சூரியன் இருக்க வேண்டிய இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டாலே எவ்விதமான எதிரிகளையும் நாம் துச்சமென மதித்து அவர்களை பந்தாடி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்து விடுவார் செவ்வாய். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக களத்தில் இறங்கி காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் புதன் உங்களுக்கு 4ஆம் வீட்டிலே வக்கரகதி அடைந்து ராசினோடு இணைந்திருக்கின்றார். வியாழக்கிழமை வரை
உங்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் தெரிகின்றது. நான் இதுவரைக்கும் நல்லதாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது நேரம் சரியில்லைன்னு சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில தடுமாற்றங்களை உருவாக்கும் புதன். யோசிக்கின்ற பொழுது இது செய்வோமா அதை செய்வோமான தடுமாற்றங்களை உருவாக்கும். அந்த தடுமாற்றங்களை எல்லாம் நீங்கள் விலக்கிவிட்டு தைரியமாக களத்தில் இறங்க வேண்டும். அந்த புதன் வியாழக்கிழமைக்கு மேலே வக்கர நிவர்த்தி அடைந்து ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு சாதகமாக விளங்குவார். வியாழக்கிழமைக்கு மேலே நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் நிச்சயமாக வெற்றி கொடியை நாட்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடமில்லை. உங்களுக்கு களத்திரக்காரகன் புதன். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையிலே சில விரிசல்கள் சிறிது நாட்களாக இருந்து வருகின்றது. அவையெல்லாம் வியாழக்கிழமைக்கு மேலே சரியாகிவிடும். உங்களை இல்லறத்துறை நல்ல ஆலோசனை சொல்லி உங்களை வழிகாட்டக்கூடிய வகையிலே கல்வி அறிவு மேம்பட்டவராக இருப்பார். அதே நேரத்திலே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார் வியாழக்கிழமை வரை. அதனால் உங்களுக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். பொருட்படுத்த வேண்டாம். வியாழக்கிழமைக்கு மேலே நிச்சயமாக எல்லாம் மாறிவிடும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அந்த ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அம்மாவுக்கு உள்ள மருத்துவத்தை இங்கே மேற்கொண்டால் நிச்சயமாக நன்மை நடக்கும். அதே போல் உங்களது பிள்ளைகள், ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் வகையிலே கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு 8லே சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிவுரை சொல்லணும். மெதுவாக செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குரு பார்வை என்பது 8ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுந்துட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். பயப்பட வேண்டாம். காரியங்களில் இறங்கி தைரியமாக வெற்றி கொடியை நாட்டுங்கள். அதேபோல் 9 குடைவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு எதிரி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். வக்கரமற்ற சனியால் பார்க்கப்படுகின்றார். தந்தைக்குரிய கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குலதெய்வம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சாதகமாக இல்லை. அதனால் குலதெய்வ வழிபாடை கொஞ்சம் கையில் எடுக்கணும். அப்போ தான் அவங்க நம்ம மேலே கவனம் செலுத்துவாங்க. அதே மாதிரி தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் செலுத்தணும். தொழில் சார்ந்து எல்லாமே வெற்றி ஜெயமாக மாறும். ஆனால் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டைய பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடம் இப்பொழுது கொஞ்சம் கெட்டு இருக்குது. 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் வெளிநாட்டில் வாழ்கின்ற நமது சொந்தங்கள், அதாவது மீனராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். 12ஆம் இடம் இப்பொழுது மீனராசியை சேர்ந்த உறவுகள் கெட்டு இருக்குது. அதனால் வெளிநாட்டில் இருக்கின்ற மீனராசியை சேர்ந்த உறவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கணும். வேலைதிகாலை பாய்ச்சிடக்கூடாது. அதே மாதிரி வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் செல்லக்கூடிய நம்ம தமிழ் மக்கள் எங்கே போனாலும் தேவையான உடைமைகளை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் முழிச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது. அது தேவையான பயணமா என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத பயணமாக இருந்தால் தவிர்த்து விடுங்கள். இப்பொழுதைக்கு வேண்டாம். அதனால் இந்த நேரம் என்பது நாம் ஜெயிக்கிறதுக்கான நேரம். நாம் எளிமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. நல்ல பக்கபலமாக எல்லா கிரகமும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை நோக்கி பயணித்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த நேரத்திலே உங்களுக்கு நம்மளுக்கு ராசியான ஒரு எண்ணாக பார்க்கப்படுவது இந்த மீன ராசிக்கு 4ஆம் எண் ராசியாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.